ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நைட் டைமில் வந்து எடுத்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க. இப்போ வந்து நைட் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். ஸோ இந்த டைம் வந்துட்டு கிச்சனையும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒழுங்குபடுத்தணும். அதே சமயம் டின்னர் ஒர்க்குமே இருக்குது. டின்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்கிற நேரத்தில் நமக்கு இட்லி சட்னி இதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சட்னிக்காக, சிம்பிளான ஒரு சட்னிக்காக வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் ஸோ இட்லி வந்து முதல்ல நம்ம ஊற்றி வச்சிடலாம். டக்குன்னு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு கிடைக்கும் கிச்சனை வந்து ஒழுங்கு பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இப்போ நான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். என்னோடய டே டு டே லைஃப் வந்து நீங்கள் பார்க்குறதுனால என்ன மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் இட்லி செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஹபிக்கு வந்து இந்தியன் ஃபுட்டில் இட்லி, ரோஸ்ட் மாதிரி உள்ள தோசை, சப்பாத்தி அண்ட் பரோட்டா வந்து நான் செய்வேன். அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வருவோம் வெளியில். ஸோ இது தான் பிடிக்கும். இது மட்டுமே தான் பிடிக்கும். இதை தாண்டி பாஸ்தா, நூடுல்ஸ் அண்ட் சைனீஸ் ஃபுட் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக லைட்டாக சாப்பிடுவாங்க. மற்றபடி நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம். எங்களுக்கு அது டின்னராக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே. அவங்களுக்கு வந்து அது டின்னர் லிஸ்ட்லேயே வராது, நைட் ஃபுட் லிஸ்ட்லேயே வராது. இது எதுவுமே இல்லை, ரைஸ் வச்சா கூட ஓகே. ஆனால் இந்த சைனீஸ் ஃபுட்டோ இல்லை வேறு விதமான ஒரு புதுசாக நான் கிச்சடி அப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணனா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து டின்னர் எல்லாமே. இட்லி சட்னி இல்லை சைடிஷ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ் சேர்த்துக்கும், அந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த சட்னி சொன்னேன் இல்லையா, ஈஸியான ஒரு சட்னி அது ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியான சட்னி வந்து நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும், 4 மெம்பர்ஸ் உள்ள ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 4 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்து ரேண்டமாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளி பழமே வீட்டில் இல்லை, யாராவது போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் கேட்க வேண்டாம். தக்காளி இல்லாமலே இந்த சட்னி நம்ம பண்ணிடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோமா, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளார சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். எல்லாமே வந்து மாற்றினதுனால அங்கங்கே தூக்கிட்டு போய் அப்படி இப்படி வச்சுருக்கு. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அந்த மிக்ஸி ஜாரை அலசி இதில் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து நம்மளோட சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னிக்கெலாம் மோஸ்ட்லி நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே வந்து அந்த சட்னியில் சூடாக தூக்கி ஊற்ற வேண்டியதான். இதை நம்ம கொதிக்க விடணும் அப்படின்லாம் கிடையாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என்னை நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து நமக்கு வந்து இப்போ சட்னி வேணும் அப்படின்னாக்கா டக்குன்னு இதை செய்யலாம். எங்கள் வீட்டில் இது ஃபேவரட்டும் கூட. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாச்சு. இந்த ஆர்கனைசேஷனுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா அபி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு எங்கேருந்து எடுத்து எங்கே வைக்கிறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம்
அரேஞ்ச் பண்ணுறது அவங்க கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது இங்கங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த திங்ஸை மட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஸ்லைடிங் ட்ரா இருக்கிற டேபிள் வந்து இந்த சைடு இருந்துச்சு. எனக்கு வந்து அங்கே இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி. அது வந்து கொஞ்சம் அகலம் கம்மி, அதனால் நிறைய திங்ஸ் வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே அதில் இப்போ அந்த சைட் போக போகுது. இப்போ எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ திங்ஸ் அது உள்ளே இருந்திருக்கு. ஆனால் எனக்கு இது மட்டும்தான் திங்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான இடம். அதனால் இதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடில் வச்சிடலாம். அதை தான் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் அது சொல்லியிருப்பாங்களோ அல்ல குறையாம வச்சுக்கோங்கண்டு. ஆமாம், இதெல்லாம் எங்கேயாவது ஒழுங்காக வைக்கணுங்க. எனக்கு இடைஞ்சலாக இருக்குது. என்னை எங்கள் அத்தை அப்படியே வளர்த்திட்டாங்கங்க. புரியுதா உங்களுக்கு? ஹபியோட மெயின் வாய்ஸ் வந்து நானே சொல்லிடுறேன். இங்கே ஒருத்தவன் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவளுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்ன திண்டத்துக்கு உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அதுவும் வீடியோ எடுத்துக்கிட்டு. அதுதான் ஹபியோட மெயின் வாய்ஸ். எடுத்து என்னால் காலையிலலாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயே நான் வேறு வீடியோ வேறு எடுப்பேனா, அப்போ கஷ்டமாக இருக்குது. மண் சட்டிலாம் எனக்கு ஒரே சைடாக வச்சு கொடுங்க. அதுதான் எனக்கு எடுக்க வேணும். கீழே அதை வைக்காது. மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். இந்த நதியே காஞ்சி போயிட்டா. பாலாத்த. ஸோ இதெல்லாம் முடிக்கவே பார்த்திங்கன்னா எம்மாடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் இது வந்துட்டு அவங்க மட்டும்தான் எனக்கு எல்லா திங்ஸையும் அடுக்கி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ரெடி பண்ணிக்கோ சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமாக உங்ககிட்ட வந்து ஒன்று காமிக்கணும். காமிச்சிட்டு தான் இதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வரும்போது வினோத் பிராண்ட்லேருந்து ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்ககிட்ட நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு 1 மந்த்து தான் யூஸ் பண்ணேன். இதில் ஒன்லி ரைஸ் மட்டும்தான் நான் வைப்பேன். என்ன லெஜண்டுக்கு இது ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் எவ்வளோ ஸ்டைனஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த ஒரு வெசல் வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இது வந்துட்டு ரைஸ் மட்டும்தான் இதில் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரைஸ் மட்டும் வச்சுட்டு வடிப்பேன். அது வந்து இப்படி ஆயிடுச்சு. இது கூட வந்து இன்னும் 2 வெசல்ஸ் உண்டு. ஒன்று வந்து ஃப்ரை பேனு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கடாய் செட்டு. ஸோ அது வந்துட்டு அதுவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் வினோத் பிராண்டில் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டைனஸ் ஸ்டீல் வந்து 5 லேயர் மாடல் தான் வினோத் பிராண்டில்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு வெடிக்கக்கூடாது. ஸோ என்ன தரமோ இது என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுக்கோங்க. உள்ளே கூட பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இந்த மாதிரி டாட்டாக அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குது, போக மாட்டுது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வந்து ஹப்பி யூஸ் பண்ண திங்ஸ் நான் இல்லாதப்ப ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ கிச்சனை க்ளீன் பண்ணி தேவையில்லாத திங்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோனாலே கிச்சன் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இடம் வசதியோடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடிங் ட்ராவரில் வந்து நான் கொஞ்சம் ரைஸ் அதெல்லாமே ஸ்டோர் பண்ண போகிறேன். இட்லி ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸ் அதெல்லாம் தான். இந்த மாதிரி அழகாக அங்கங்கே என்னென்ன வைக்கணும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நான் வந்து என் ஹப்பியை தான் சொல்லுவேன். சூப்பராக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இங்கே எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃபைனலி என்கிட்ட சொல்லிவிடுவாங்க. சைடில் வந்து இந்த பாட்டில் வந்து மேலே மட்டும் கொஞ்சம் உடஞ்சிச்சு. ஆனால் பாட்டில் லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதை கட் பண்ணி ஏதாவது பென்சில் இல்லை ஸ்பூன் அதை போட்டு வைக்கிற ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஐஒய் மூளை வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று செய்ய சொல்லுது. சைடில் பாட்டு வாங்கினது தான் மிச்சம். நான் இங்கே வந்து ஒண்டியாக வேலை பார்த்துட்ருக்கேன், நீ அதை கட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ட்டு. ஃபைனலி மேலே இருக்கிற இதெல்லாமே நான் வந்தப்போ க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணது அதுவுமே வந்துட்டு ஒரு வழியாக தொடச்சிட்டு திரும்பியும் அடிக்கலாம் அப்படின்ட்டு தொடச்சிட்ருக்கோம் ஸ்ப்ரே பண்ணி.
இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஷாப்பிங்கில் வாங்கியிருந்தோம் இல்லையா, அந்த மக்கு. ஸோ கொஞ்சம் மெஷரிங் பண்ணுற மக்கு, அப்புறம் மிக்சிங் பவுல் அதெல்லாம் கொஞ்சம் மேலே வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த ட்ராவெல்லாமே வந்து நான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுக்கும்போது தான் அல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ திங்ஸ் இருக்குது. என் ஷகில் குட்டி வந்து அந்த ஸ்பேச்சுலா வந்து 2 சைடும் மாட்டி வச்சுருக்கான். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாமா, நான் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாமா, அது பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு ஹோல் இருந்துச்சு, அதில் மட்டும் ஒரே ஒரு ஆணியாக ஸ்க்ரூவோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னோடய கட்டிங் போர்டு மாட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் என் ஹபி வந்து ஆல் எஸ்கேப், என்னை விடுங்கம்மா நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு போய் படுத்துட்டாங்க. மார்னிங் வந்து எந்திச்சு ஆஃபீஸ்க்கு போகணும், நீ எத்தனை மணி நேரம் வேணாலும் முழிச்சு இருந்து செஞ்சுட்டு வா, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தான் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ இந்த வேலைகள் வந்து நமக்கு தான் வந்து தெரியும், எது எங்கே வச்சா எடுக்க வசதியாக இருக்கும், எப்படி வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன். இதில் என்ன போட்டு வைக்கலான்னு கூட உங்கள் கிட்டலாம் கேட்டிருந்தேன். நீங்கள் நிறையா சொல்லியிருந்தீங்க. நான் வந்து குட்டீஸோட குக்கீஸ் தான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவுமே போடலை. நம்ம கேக் அதெல்லாமே பேக் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு தான் இந்த பாட்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அடுத்து இதுவுமே ரீசெண்டாக வாங்கினது. இது எல்லாமே கொஞ்சம் கவுண்டர் டாப் வந்து நீட்டானால் தான் வைக்க முடியும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் அங்கங்கே இடத்த எங்கெங்கே வச்சா கைக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சு பார்த்து தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதிகமாக கவுண்டர் டாப் மேலே திங்ஸ் வைக்கிறதுமே பிடிக்காது. இருந்தாலும் சில திங்ஸ் எல்லாம் கவுண்டர் டாப் மேலே வச்சா தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டீ காஃபி இந்த செட்டு, இந்த பாட்டில்ஸ் வந்து இங்கே வச்சுட்டேன். இது வந்து எப்போதும் நம்ம மார்னிங் எடுக்கிறது, ஈவினிங் எடுக்கிறது அப்படிங்கிறனால இது மட்டும் இந்த இடத்துல கரெக்டாக எங்கே இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடத்துல தான் இதை இப்போ நான் திரும்பியும் வச்சுருக்கேன். அந்த நைஃப் ஹோல்டர் வந்து பின்னாடி இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு குக்கிங்க்கு தேவையான தண்ணி, அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அதில் அந்த பேப்பரில் வந்து ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி அதில் வந்து ஒட்டுறேன். அப்புறம் இதுவுமே வந்து ரீசெண்டாக ஷாப்பிங் போயிருந்தப்போ வாங்கின கேண்டில்ஸ் வந்து. ஸோ இது ஒன்று கிச்சனில் வச்சுட்டு ஒன்று ஹாலில் வைக்கிறேன். அப்பப்போ நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு வேலை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ஸ்மெல்லில். இப்போது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் வந்து டக்குன்னு முடிஞ்சிட்டா மாதிரி தெரியும். பட் இது முடியறதுக்கு வந்து நைட்டு எனக்கு 2 o'clock ஆச்சு. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பார்த்து இங்கே வச்சு அங்கே வச்சு உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் வைக்கிறத மட்டும் ஃபைனல் டிசிஷன் எடுத்து வைக்கிறத மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. பட் அங்கே இங்கே வச்சு பார்த்து எப்பா அப்படி இருந்துச்சு. என் கூட வந்து ஷகில் குட்டி வந்து பேச்சு துணையாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். மற்றவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. கிச்சன் வந்து நம்மளோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் இல்லையா. ஸோ பார்த்து ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைனலி வந்து எல்லாத்தையும் வந்து லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலாம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது, இன்னும் ஃப்ளோர் க்ளீன் பண்ணணும். ஸோ வாங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம். நைட்டே பண்ணிவிட்டு போயிட்டு படுத்தா தான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஹபி சொன்னாங்க, பாதியிலேயே சவுண்ட் கொடுத்தாங்க, வந்து படுத்துரு இல்லைன்னா காலையில் எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. இல்லை நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வைப் பண்ணுற அந்த கிளாத்துமே மாற்றியாச்சு, வேறு மாற்றியாச்சு. இப்போ வந்து இங்கே கிடைக்கிற இந்த பாத்திரத்தையுமே ஒரு வழியாக கழுவி வச்சிடலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு இப்படி பார்க்கும்போது ஒரு அலாதியான ஒரு நிம்மதி கிடைக்கும் பார்த்திங்களா. அதில் ஒரு தூக்கம் வரும். இல்லை அரைங்குறையமாக விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா
ஒரு மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ச்சே அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, அந்த அவுட்ஃபிட்டை வந்து கண்ணால் பார்க்கணும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை கூட கழுவி வச்சாச்சு. உடம்பு சொல்லுது இடுப்பு பயங்கரமாக வலிக்குது, மரியாதையாக போய் படுத்துருண்டு. மனசு சொல்லுது இல்லை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போய் படுக்கலாமே, ஒரு வீடியோவும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுது. ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் படுத்தேன். என்னோடய மெயின் செட்டே அப்படி தான். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி மெயின் செட்டுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்காக நான் அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு தான் நான் போய் படுப்பேன் அப்படி தான் என் மைண்டு சொல்லும். அப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நம்மளோட ஃபைனல் கிச்சனோட அவுட்ஃபிட்டு. ஓகே, ஹாப்பியாக இருக்கேன் நானும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலி ஃப்ளோர் காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த மேட்டுமே கொண்டு வந்து போட்டாச்சு. இதில் வந்து ஃபைனலாக இந்த இதெல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வலியெல்லாம் அப்படியே மறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ஷகில் குட்டி மட்டும் எனக்கு பேச்சு துணைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து தேவையில்லாமல் கிச்சனில் இருந்த அந்த திங்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக்ஸ்க்கு வந்திருக்கு. தேவையில்லாத கவர், பாக்ஸஸ் அந்த மாதிரி. மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி கிளியர் பண்ணணும்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிச்சனாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், தேவையில்லாத அட்டை பாக்ஸு, தேவையில்லாத திங்ஸ் வந்து அதிகம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோன்னா குட்டி குட்டி பூச்சி, அந்த மாதிரி காக்ரோச், பல்லி அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கிளியராக இருக்கும் ஹவுஸ். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என் ஹப்பி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த ஷெல்ஃப் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இது எதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வச்சு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு திறந்து பார்த்தா இது இப்படி இருக்குமான்னு தெரியாது. ஃபைனலி ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சு பார்ப்போம். ஸோ எனக்கு இந்த கேண்டிலோட வெளிச்சம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவிலேருந்து நீங்களும் உங்கள் கிச்சனை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு மந்த்லி ஒன்ஸாவது வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போது வந்து உங்கள் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த திங்ஸ் அங்கே வச்சு பார்க்குறது, அந்த திங்ஸ் இங்கே வச்சு பார்க்குறது, அப்படி நிறையா மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து மனசுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஒரே இடத்துல நம்ம தினமும் நிற்கிறோம் இல்லையா, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணால் தானே எனக்கும் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ இந்த கிச்சன் எப்படி இருக்குது, இன்றைக்கி செஞ்ச சட்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்ச உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இல்லை வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.